Good evening, Karthikeyan. Good evening, Miss. Very good. Earlier join பண்ணிட்டீங்க sure. Good, Okay, Miss. Right. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. Very good. One time. சிவஸ்டிஜன் அடிக்கடி காண கிடைக்குது இல்ல சிவஸ்டிஜன். ஏன் சிவஸ்டிஜன்? சிக்னல் பிரச்சனையா? காய்ச்சல் மிஸ். காய்ச்சலா? ரைட். இப்ப சோமா ஓ மிஸ். மருந்து எடுத்தீங்களா? ஓ எடுக்கும். எடுத்தீங்க. ரைட் ஓகே. நாங்கப்பா பாடத்துக்குள்ள போவோம். போன கிளாஸ் என்ன கடைசியான கேள்வி பார்த்த நாங்க பிள்ளைய? கடைசி என்னது பார்த்த நாங்க? சொல்லுங்க பிள்ளைகள். கடைசியான என்ன பார்த்து நாங்க வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். இது என்னது இதெல்லாம் எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏன்? ஹம்ஷன் ஓகே குட். வியானிஷா எஸ். கார்த்திகேயனை காணையில. ஸ்வஸ்டிஜன் ஜெய்சன் ரைட் குட். இப்போ கடைசி கிளாஸ் என்ன பார்த்து நாங்க பிள்ளைகள்? என்ன கேள்வி செஞ்சாங்க? என்ன கேள்வி செஞ்சாங்க கடைசியா? பாச்சட் கோட் எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் பாச்சட் கோட் வரைந்து பார்த்தோம் மிஸ். எஸ். என்ன கடைசி கேள்வி என்ன பார்த்த நாங்க? ஸ்னேக் லேடர் அதுவா? ஓ மிஸ். ரைட். அது எல்லாரும் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? அதுல விளங்கிட்டுதா உங்களுக்கு? ஓ கார்த்திகேயனுக்கு மிஸ். கார்த்திகேயனுக்கு விளங்கினதா? ஓ சிவானுகாக்கு? சரி மிஸ், நான் யூடியூப்ல பார்க்கல மிஸ் வீடியோ. விளங்கல சிவானுகா? மிஸ் லாஸ்ட் கிளாஸ் எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்ததால மிஸ் ஜாயின் பண்ண முடியல. அரைவாசியோட நின்று வர தொடங்கிட்டு மிஸ். பிடிஎஃப் பார்க்கலையா? பார்த்தேன் மிஸ். அடுத்த எழுதலையா? கிளாஸ் பார்த்துட்டு நோட்ஸ் சொல்லி நீங்க கதைக்கிறது கிளியர் இல்லாம இருக்குமா? மிஸ் அடுத்த கிளாஸ் எழுதி காட்டுறேன் மிஸ். ரைட் ஓகே. நவிதனுக்கு எப்படி? நவிதன் எழுதினீங்களா? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க நவிதன். மிஸ் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது மிஸ் வீடியோ. ரைட் ஓகே. அப்ப நீங்க லாஸ்ட் கிளாஸ் கேள்வி எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? நவிதன் அந்த ஃப்ளோ சார்ட்டா மிஸ்? எஸ். அந்த என்னது ஸ்னேக் அண்ட் லேடர் மிஸ் கடைசி கேள்வி பார்த்து முடிச்சிருந்தீங்க தானே? ரைட் ஓகே. அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகளா. அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி நான் புக்கோடய போறேன் பாருங்க. வினா ஒன்றின் சரியான விடைக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும் சந்தர்ப்பம் ஒன்றை பிள்ளைகள் உங்களோட புக் கவனமா படியுங்க. உங்களோட புக் தான் பேஸ் பண்ணி கேள்விகள் வரும் பிள்ளைகள். அதனால தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட புக்கை பேஸ் பண்ணி வரும் பிள்ளைகள். அதனால இந்த கேள்விகளை கவனமா பாருங்க. இது சார்ந்த
சிமிலர் கேள்விகள் தான் வரும். சரியா கார்த்திகேயன்? இத போல வேறொரு கேள்வியா வரும். சரியா? அப்ப இதோட மெத்தட் தெரிஞ்சிருந்தா நீங்க மற்ற மற்ற கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஓகேயா வர்ஷினி? சாரி விஷாலினி, வியானிஷா, வியானிஷா சாரி. ஓகேயா? ரைட். இப்ப பாருங்க, சரியான வினா ஒன்றின் சரியான விடைக்கு, அதாவது வினா ஒன்றின் சரியான விடைக்கு 10 புள்ளி வழங்கப்பட சந்தர்ப்பம் ஒன்றை தருக. இதுல வந்து முதல்ல என்ன நடக்க வேணும் சானுசன் சொல்லுங்க பாப்போம். அதை பார்த்தண்டாலும் சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க மார்க் பண்ண வேணும்டா என்ன செய்ய வேணும், முதல் என்ன செய்ய வேணும், ஒரு டிசிஷன் ஒன்று மேக் பண்ண வேணும், இல்லாட்டிக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று செய்ய வேணும். என்ன செய்ய வேணும், முதல்ல என்ன செய்யணும், இன்புட்டா என்ன எங்களுக்கு வர மார்க்ஸ் எடுக்க வேணும். முதல் பார்க்க வேணும் அந்த மார்க்ஸ் வந்து விட வந்து சாரி விடைய நாங்க கேள்விக்கு விடைய நாங்க செலக்ட் பண்ண வேணும். அந்த விட சரியான்னு பார்க்க வேணும். முதலாவது சரியா விளையாண்டு பார்க்க வேணும். அப்ப எங்களுக்கு கண்டிஷன் இருக்கு, இஃப் அண்ட கண்டிஷன் இருக்கு. இப்ப ஜஸ்ட் சொன்னா என்ன நடக்கணும், நோ ஒன்று சொன்னா என்ன நடக்கணும், அந்த மாதிரி தான் எங்களுக்கு சார்ட் போக வேணும். என்ன ஃப்ளோ சார்ட். ஸோ கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு வினா இலக்கத்தை காட்டணும். ரைட், வினா. அடுத்து அதோட விட என்ன போட்டிருக்கினா, நீங்க இப்ப வியானிஷா என்ன விட போட்டிருக்கப்ப 4 கொஸ்டின் இருக்கு. ஒரு முதலாவது கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. சரியா? 4 ஆப்ஷன் கேட்டு இருக்கு. அப்ப முதலாவது கொஸ்டின் வினாவை கொடுக்குறோம். விடை என்ன விட வியானிஷா போட்டிருக்கிறா, வியானிஷா போட்டிருக்கிற விடை சரியா பிள்ளையா முதல் பார்க்கணும். விடை சரியா இல்லையென்று சொன்னா என்ன செய்ய வேணும், அவாக்கு 10 புள்ளி வழங்கப்பட மாட்டாது. இல்லையென்று சொன்னா என்ன செய்யும், முடிவு டிரெக்டா வந்துடும். ஆமென்று சொன்னா அவாக்கு 10 புள்ளி வழங்கப்பட்டு முடிவு எங்களுக்கு வரும். விளங்குதா? இதுல பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. ஸ்டார்ட். அடுத்து ஆஸ்க் தி கொஸ்டின், கேள்வியை நாங்க கேட்கிறோம். obtain the answer, ஆன்சரை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். is the answer correct? ரைட். இது வந்து இந்த இஃப் கண்டிஷன் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். இந்த என்னது சிம்பிளை நாங்க கண்டோன்னும் எங்களுக்கு இஃப் என்ற ஒரு கண்டிஷன். இஃப் தி ஆன்சர் இஸ் கரெக்ட் award 10 marks. No, it will go to the end of the flow chart. Right? So இது விளங்குதா பிள்ளைகள்? இது சிம்பிள். இது விளங்கி கொள்ள முடியுதா? எப்படி ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ரைட், ஓகே. நீங்க அந்த கேள்வியை எழுதிட்டு விடை எழுதுங்க பாப்போம். கன்சிடர் scenario where 10 marks are awarded to the correct answer. This is a question for English student and the Tamil student க்கு வினா ஒன்றின் சரியான விடைக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும் சந்தர்ப்பத்தை பாய்ச்சல் போட்டு படம் மூலம் காட்டு. ஆட்களுக்கு எப்படி விலங்குல விலங்குல ஜெய்சன். இங்கிலீஷ் ஆட்களுக்கு எப்படி டீச்சர் எழுதுறது? இங்கிலீஷ் அவங்களுக்கு புக் இருக்கப்ப புக் இருக்கா அவங்கள்ட்ட? டீச்சர் இந்த புக்க வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன் தெரியாம. Consider a scenario where 10 marks are awarded to the correct answer. பிள்ளைகள் இந்த இது விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. பிறகு கொஸ்டின் வந்தா பிறகு தடுமாறக்கூடாது. ரைட்?
finished, miss. ரைட், ஃபினிஷ் பண்ணினாக்க தம்ஸ் அப் போடுங்க. ரைட், ஓகே. மிஸ்ட்ட கொஞ்சம் எக்ஸசைஸ்கள் இருக்க பிள்ளைகள் அதையும் செய்து பார்க்க வேணும். உங்களை புக்கை முடிச்சிட்டு இதெல்லாம் செய்து கொள்ளும் கெதியா முடிச்சு கொள்ளும். அடுத்து அடுத்து அடுத்த கேள்வி போமா. அடுத்த கேள்வி இருக்கா பிள்ளைகள். Consider the scenario of finding the largest number from two unequal numbers. அதாவது இதுல சொல்லியிருக்கு ரெண்டு நம்பர் நாங்க கொடுக்க போறோம் அன்ஈக்குவல், அதாவது ரெண்டு நம்பருமே பொதுவில்லாத நம்பர்கள். இப்ப 2, 3 என்ற ஒரு நம்பர் கொடுக்க போறோம். சரியா? இந்த ரெண்டு நம்பர்லயும் எது பெரிய நம்பரோ அதை காண்றதுக்குரிய பாய்ச்சல் கோடா. ரைட்டா? சமனற்ற பெருமானமுடைய இரண்டு எண்களில் பெரிய எண்ணை காணுதல். What is in the English? Considering the scenario of finding a large number from two unequal number. Right? So, இது எப்படி செய்யறது பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு என்னது? ஸ்டார்ட். அடுத்து எங்களுக்கு கட்டாயம் உள்ளீடு வந்து வேணும் பிள்ளைகள். இன்புட் சர்வர். ஸோ இன்புட் என்னது? ஏஓ பிஓ ரெண்டு நம்பர் கொடுக்க போறோம். ஏ அண்ட் பி சமனற்ற எண்கள் இரண்டை உள்ளீடு. அது ஒற்றை எண்ணா இருக்கலாம், ரெட்டை எண்ணா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ரைட்டா? பைனரியோ ஆக்டலோ எதுவா இருக்கலாம். அடுத்து கண்டிஷன். அடுத்து உடனுமே எங்களுக்கு கண்டிஷன் வருது இஃப் கண்டிஷன். இது இஃப் கண்டிஷனுக்குரியது. இஃப் ஏ இஃப் A is less than, greater than, B is less than to A. இல்லாட்டி B விட A வந்து பெரிதா இருந்தா ஆமன்னு சொன்னா A பெரிது என காட்ட வேணும். இல்லையன்னு சொன்னா B பெரிது என காட்ட வேணும். அதுக்கு பிறகு ரெண்டும் சேர்த்து முடிவு வரும். சரியா? If B greater than A. If B greater than A, yes, print A. No, print B. அப்படித்தானே இங்கிலீஷ்ல இருக்கு? Yes. Enter two unequal numbers, just like A and B. So, if B greater than A, yes, show A is greater than B. No, show B is greater than A. End. ஓகேயா? இது விளங்கிட்டா பிள்ளைகள்? இப்ப நான் சும்மா ஒரு நார்மலா இந்த நம்பர் ஒன்று போடுறேன். இந்த ஏக்கு பதிலா 3, சரியா? பிக்கு பதிலா 8 சும்மா போடுறேன். சரியா? இப்ப 3 மட்டும் வருது. இதுல இப்ப எனக்கு என்ன கண்டிஷன்? பியை விட ஏ பெருசாண்டது ஒருக்கா பார்க்கணும். இப்ப எனக்கு ஏ என்ன பெருமானம்? 3. பி என்ன பெருமானம்? 8. இப்ப எது எனக்கு பெருசு? ஏயா பியா பெருசு? B. B, miss. B. இப்ப இந்த கண்டிஷன் படி B is greater than A. Yes or no வா? இந்த நான் போட்டதின் படி yes or no வா எனக்கு வரும் ஆன்சர். A is No. greater than B. Yes or no வா? No. No. அப்ப எனக்கு என்ன வரும்? B தான் பெருசுன்னு எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். என்ன? B is greater than A. Yes ன்னு சொல்லியிருந்தா A is greater than B என்று வந்துடும். இப்ப விளங்குதா? நம்பர் போட்டு பார்த்தது விளங்குதா பிள்ளை? எஸ். ஓகே, ரைட். பண்ணிக்கொள்ளுங்க. क्वेश्चन நேம் எழுதி ஆன்சர் நேம் எழுதிக்கொள்ளுங்க. கட்டிக்கார குயிக்கா எழுதிக்கொள்ளுங்க.
நவிதன் மிஸ் கால் பண்ணி இருக்கிறீங்களா? மிஸ் ஏனப்ப மார்க்ஸ் சொல்றதுக்கு மிஸ் செம்ம கால் எடுத்தேன். ரைட். என்ன மார்க்ஸ், என்ன பாடத்துக்கு? ஐசிடி 94 மிஸ். ஓ வெரி குட் அப்பா. இங்கிலீஷுக்கு? நவீதனுக்கு இங்கிலீஷுக்கு என்ன மார்க்ஸ்? நவீதன் இங்கிலீஷுக்கு என்ன மார்க்ஸ்? இங்கிலீஷ்க்கு குறைஞ்சு மிஸ் 66. வாய், என்னத்துல மிஸ் பண்ணினீங்க? என்ன கேள்வி மிஸ் பண்ணினீங்க? எஸ்ஏல தான் மிஸ் கொஞ்சம். எஸ்ஏல மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, மிச்சது? மிச்சத்துல எப்படியும் 10க்கு 9 அந்த மாதிரி தான் 10க்கு 7 அந்த மாதிரி தான் மிஸ் வந்திருந்தது. நான் அனுப்பிவிட மிஸ் பேப்பரை எஸ், அந்த வாட்ஸ்அப்ல. பேப்பர் இருக்க வடிவாக போட்டோ எடுத்து அனுப்புங்க மிஸ். ஓகே மிஸ், கிளாஸ் முடிஞ்சோன்னு அனுப்பிடுங்க. ஓகே ஓகே கரெக்டா. ரைட் பிள்ளைய முடிச்சிட்டீங்களா? ஸ்வஸ்திஜன் எழுதுறீங்களா? கார்த்திகேயன் எழுதுறேன். ஜெய்சன் ஜெய்சன் அஞ்சலோ எழுதுறீங்களா? எஸ் டீச்சர். Finish. Okay, Shivanu, finish. Right, okay, children. அடுத்த கேள்வி போவோமா? முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? எஸ், ஓகே ஓகே. மிஸ் டைம் கொஞ்சம் கேள்விகள் இருக்கு, அதையும் செய்வோம் பிள்ளைகள். இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல மாத்தி கொஞ்சம் தமிழ் மீடியம் பிள்ளைகள் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி மிஸ் தொல்லைகளே எழுதிருங்க எல்லாருமா.
ரைட். அடுத்த பிள்ளைலாம் அடுத்த கேள்விய போடுங்க. Loops, right, is an action which is repeated again and again depending upon a condition test. ஓகேயா? லூப், அதாவது லூப் பண்றது பிள்ளைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்க வேண்டியது, தொடர்ச்சியா நடக்க வேண்டியது. சரியா? தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் லூப்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதுல என்ன கேட்டிருக்கேன்டா, நீங்க வந்து வெல்கம் அண்ட் என்டர் பண்ணுறது, வெல்கம் அண்ட் என்டர் பண்ணுறது, print the word welcome in 10 time, 10 தரம் என்னது பிரிண்ட் ஆக வேணும். வெல்கம் 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 அண்ட். சரியா? சோ அதுக்குரிய ஃப்ளோ சார்ட் கவனிங்க. கார்த்திகேயன், யாரும் எழுத வேணாம். பிள்ளைகள் விளங்கப்படுத்துற நேரம் யாரும் எழுத வேணாம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேற மிஸ்ஸுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாது. அதனால தயவு செய்து விளங்கப்படுத்திக்கல கவனிங்க. ரைட்டா? ஓகே. இப்போ வந்து இத வந்து 10 டைம்ஸ் எங்களுக்கு பிரிண்ட் பண்ண வேணும். அது வந்து எப்ப எங்களுக்கு நிக்க வேணும்னு சொன்னா, இப்ப 10 டைம் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண வேணும், அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, எப்படி நாங்க செய்யலாம்? ரைட்டா? எப்படி நாங்க செய்யலாம்? இதுல பாருங்க, முதலாவது இது லூப் பண்ண கண்டிஷன் பிள்ளைகள். சரியா? இது லூப் பண்ண கண்டிஷன். முதலாவது ஸ்டார்ட் பண்றோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் தேவைதானே பிள்ளைகள்? இன்புட் எங்களுக்கு சாரி, இப்ப இதுல எது எங்களுக்கு இன்புட்? எங்க இன்புட் இருக்கு எங்களுக்கு? எது இன்புட்? எங்களுக்கு இப்ப இன்புட்டா வராது எதுவுமே. எங்களுக்கு இன்புட் பண்ணினா தான் வெல்கம் வரணுமா? இல்ல, வெல்கம் அந்த வேர்ட் எங்களுக்கு 10 தரம் எங்களுக்கு பிரிண்ட் ஆக வேணும், 10 டைம் பிரிண்ட் ஆகணும், அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு ப்ராசஸ் மட்டும்தான் பிள்ளைகள் வரும். கவனிச்சு கொள்ளுங்க, ப்ராசஸ் மட்டும்தான் எங்களுக்கு வரும். அதனாலதான் நீங்க எக்ஸ் ஈக்குவல், எக்ஸ் என்ற வேர்ட் போட்டு எக்ஸ் ஈக்குவல் வெல்கம். ரைட்டா? அடுத்து எங்களுக்கு முதலாவது ப்ராசஸ் நடக்க வேணும். கவுண்ட் ஈக்குவல் 1, முதலாவது தரம் எங்களுக்கு என்னது வெல்கம் பண்றது பிரிண்ட் ஆக வேணும், முதலாம் தரம். ரைட்? இது வந்து எங்களுக்கு அடுத்த ஒரு கண்டிஷனா தந்திருக்கிறாங்க. அடுத்த ஒரு கண்டிஷனா தந்திருக்கிற பாருங்க, 50 தான். இந்த ஈக்குவல் என்னது வெல்கம் அண்ட் பிரிண்ட் ஆகுறது 50க்கும் 50க்கு குறைவாகவும் இருக்க வேணும். 51 வரக்கூடாது, 50 கேட்டிருக்கு. சரியா? இதுல போட்டீங்கன்னா சரியா? 50 equal is count is less than or equal to 50, then increment count by 1 and go to the step 3, else stop. என்னவா? 50 தரம் தான் பிள்ளைகள் பிரிண்ட் ஆகும், 51ஆம் தரம் பிரிண்ட் ஆகக்கூடாது. 51ஆம் தரம் பிரிண்ட் ஆக முதல் அது என்ன ஆகிடணும்? ஸ்டாப் ஆகிடணுமா? சரியா? அதுக்குரிய லூப் தான் பாக்குறோம். கவனிங்க பிள்ளைகள், முதலாவது ஸ்டெப் விளங்கிட்டா, ஸ்டார்ட் அண்ட் ப்ராசஸ் எங்களுக்கு வெல்கம் அண்ட் அந்த வேர்ட். கவுண்ட் இஸ் ஈக்குவல் 1, முதலாவது தடவை எனக்கு பிரிண்ட் ஆக வேணும் இந்த எக்ஸ். இந்த எக்ஸ் என்றது என்னது? வெல்கம் என்ற வேர்ட். இதுவரைக்கும் விளங்கிட்டா? இதுவரைக்கும் விளங்கிட்டா? இதுவரைக்கும் விளங்கிட்டா? இதுவரைக்கும் விளங்கிட்டா? கிளியரா? இதுவரைக்கும் கிளியர்? எஸ், ஓகே. இப்ப நாங்க அடுத்து கண்டிஷன் பார்க்க போறோம் பிள்ளைகள். கண்டிஷன் பார்க்கிறோம், இஸ் கவுண்ட் இஸ் லெஸ் than or equal to 50. என்னவா? லெஸ் than or equal to 50. இந்த பிரிண்ட் என்ற வேர்ட் வந்து 50க்கும் 50க்கு குறைவாகவும் இருக்க வேணுமா? இப்ப 50க்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னா, எஸ் சொன்னா count is equal plus 1. குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா திருப்பி 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 பிரிண்ட் ஆக வேணும். இப்ப இந்த பக்கம் போய் அது கவுண்ட் பாக்குது 49, ரைட், ஓகே. இன்னொருக்கா பிரிண்ட் ஆகலாம் 50, ரைட். திருப்பி 50க்கு
பிரிண்ட் ஆகுது. இப்ப திருப்பி பாக்குது 49 பிறகு 50 50 பாக்குது. 50 வரலாம் தானே, 50க்கு குறைவு தான் தேவை. இப்ப 50 பாக்குது, பார்த்து எஸ் ஓகே பிரிண்ட் ஆகலாம். இப்ப அடுத்தது வருது 51வது தடவை வருகுது இந்த பிரிண்ட் ஆகுற வேர்டு. 51வது தடவை வரைக்க விடவே விடாது. ஏன் விடாது? 50க்கு குறைவாதான் அந்த செயல்பாடு நடக்க வேணும். இல்லாட்டிக்கு நோ வந்துட்டு கீழே ஸ்டாப் ஆகிடும். விளங்குதா? விளங்குதா? தயவு செய்து விளங்காதாக்கள் தயவு செய்து இப்ப கேளுங்க. இப்ப இத மாதிரி இன்னொரு கேள்வி தந்துட்டு செய்ய விட்டுட்டு நல்ல கிளிப்பேன், ஏச மாட்டன் கிளிப்பேன். இது விளங்கிருக்கா? விளங்காதாக்கள் 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 இல்ல, ஒருத்தரும் இல்ல. ரைட், அப்ப எழுதி கொள்ளுங்க. அப்ப எழுதி கொள்ளுங்க. பிறகு பிள்ளைகள், தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு நான் மிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன். 1 minute. வெல்கம் 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 எனும் சொல் வெல்கம் எனும் சொல் 50 தடவைக்கு அல்லது 50 தடவைக்கு குறைவாக 50 தடவைக்கு அல்லது 50 தடவைக்கு குறைவாக பிரிண்ட் செய்வதற்கான ஃப்ளோ சார்ட்டினை வரைக. கேள்வி இருக்கா? திருப்பி வாசிங்க பாப்போம் தமிழ் மீடியம் பிள்ளைகள். சரி ஒண்ணு பாப்போம். கேள்வி இருக்க வாசிங்க தமிழ் மீடியம் பிள்ளைகள். எழுதி முடிச்சுட்டா? வெல்கம் எனும் சொல் 50 தடவைக்கு அல்லது 50 தடவைக்கு குறைவாக பிரிண்ட் செய்வதற்கான பாத்திரக்கோட்டு வரைபடத்தை வரைக. வெரி குட். ஓகே ஓகே சரியா. ஓகே, தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க. ஃப்ளோ சார்ட், பிரிண்ட் த வேர்ட் வெல்கம் less than or equal to 15. Right? கேட்டுக்கொள்ளுங்க.
கவனமா பார்த்து எழுதுங்க பிள்ளைகள். எங்க போகுதுன்னு பாருங்க. அம்புக்குறியில் எங்க போகுது, எங்க வருது, எதோட சேருது, கவனிச்சுக்கு இருங்க. விளங்கினீங்கன்னு சொன்னா, கேள்வி விளங்கிட்டுன்னு சொன்னா கவனிக்கலாம். Okay, Shivanaha finish. Okay, Vyanisha also finish. Finish பண்ணினா thumbs up போடுங்க பிள்ளைகள். Thumbs and finish. Swasti என்ன செய்றீங்க? Finish. Finish ன்னு சொன்னா எப்படி தெரியும் மிஸ்ஸுக்கு? நவிதன் Yes, miss. முடிச்சிட்டீங்களா? Yes, miss. முடிச்சா thumbs up போடுங்க. ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இன்னைக்கு இதோட முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல மிச்சம் நிறைய கேள்விகள் இருக்கு பிள்ளைகள், பாப்போமா? ரைட்டா? கொஞ்சம் கூட வேற இருக்கும். இப்பெல்லாம் செய்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கிரேட் 9க்கு நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. கிரேட் 9க்கும் கஷ்டப்பட மாட்டீங்க. ரைட்டா? ஓகே சார். ஓகே பிள்ளைகள், குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீக் 9 கிளாஸ். நெக்ஸ்ட் வீக் on Monday. Right? Okay, bye. God bless you. Thank you, teacher. Okay, Thank you. bye. Okay.